ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருத்திகா பாப்பாவும் ரீதாவும் வீட்டை சுத்தம் பண்றதுக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு கார்ல வச்சுட்டாங்க. பாப்பாவுக்கு நான் செப்பலை போட்டு விட்டுட்டு பாப்பாவை கூட்டிட்டு போனாங்க. நாங்க எங்க போறோம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சொந்த வீட்டுக்கு தான். ரொம்ப நாள் கழிச்சு அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வாழை மரத்துல வாழைப்பூவெல்லாம் வந்துருந்ததுங்க. ஒரு டைம் மழை பெஞ்சப்ப இந்த மரத்தை நான் காப்பாத்தி வச்சுட்டு போயிருந்தேன். கவ்வா கட்டையெல்லாம் கொடுத்து அந்த மரத்தை நிப்பாட்டி வச்சிருந்தேன். இந்த மரம் இன்னைக்கு நல்லா வளர்ந்து காய் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மரத்தை நான் காப்பாத்தினால இந்த மரம் எனக்கு காய் கொடுத்துருக்குல்ல. சோ நான் செஞ்ச நல்ல விஷயங்களால எனக்கு நல்லதே நடக்குங்க. என்னதான் இப்ப நான் என்னோட சொந்த வீட்டை விட்டு வெளியேறி இருந்தாலும் கூடி சீக்கிரம் நான் இன்னொரு வீடு கட்டுவேன். எல்லாம் நன்மைக்கேங்க. நான் என்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே காரணம் இல்லாம நடக்கவே நடக்காதுங்க. நமக்கு ஏதாவது ஒரு மைனஸ் நடக்குதுன்னு வைங்களேன், அதை விட டபுளா பிளஸ்ஸா நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம எதையுமே கடந்து போயிட்டே இருக்கணுங்க. சரி, ஓகே, பாத்துக்கலாம். எங்க போயிட போகுது வாழ்க்கை நம்ம கையில. நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, ஆனா உங்களை மாதிரி தான் நானும் எங்களோட சொந்த வீட்டை கட்டி வாழ முடியாம வெளியே இருக்கும். கூடி சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போயிருவோம், இல்ல வேற வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா நடக்குங்க. நாங்க எங்களோட வீட்டை போய் சுத்தம் பண்ணி வச்சுட்டோங்க.